ஆண்டவர் எப்பவுமே இயல்பானதை செய்கிறவர் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்கிற தேவன். அல்லேலூயா. மனிதனால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து அவர் தேவனா இருக்க முடியாது. எதெல்லாம் மனிதனால் செய்ய முடியாதோ அதை செய்கிறவர் தான் தேவன். சத்தம கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் அலங்கார வாசல் வழியாக தேவாலயத்துக்குள் உட்பிரவேசிக்கிறார்கள். அங்கே தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஏதாகிலும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆமென். நம்முடைய தேவன் ஏதாகிலும் ஒன்றை கொடுக்கிற தேவன் அல்ல, எவராலும் கொடுக்க முடியாத ஒன்றை. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு பிச்சை போட்டுட்டு போற தேவன் அல்ல, எவனாலே கொடுக்க முடியாத. ஆமென். பேதுருவும் யோவானும் சொன்னாங்க, அல்லேலூயா, மனுஷர் ஆமென் கொடுக்கிற பிரகாரம் நாங்க கொடுக்கறதில்ல, நாங்க எல்லாரும் கொடுக்கிற ஒன்றை கொடுக்க பாக்கெட்டை பார்க்கறதில்ல, நாங்க பரலோகத்தை பார்க்கிறவங்க. நாங்க விசுவாசிக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன உடனே ஆமென், அவன் எழுந்து நின்று குதித்து நடந்து கர்த்தரை துதித்தான். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஏதாச்சும் ஒன்று தர்றவர் இல்லை, எவனாலையும் கொடுக்க முடியாத ஒன்றை கொடுக்கிற தேவன்.